எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தரோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்க போகிறோம். புத்தர்னா கௌதம புத்தரை தான் நம்ம புத்தர்னு சொல்கிறோம். ஆனால் அவரை மட்டும் புத்தர்னு சொல்ல மாட்டோம், அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களையும் சொல்லுவோம். நம்ம இந்த பதிவில் கௌதம புத்தரை பற்றி பார்க்கலாம். இவரோட இயற்பெயர் கௌதம சித்தார்த்தன்னு சொல்லுவாங்க. புத்தர் என்றாலே என்னென்னா அர்த்தம் என்னென்னா, தன்னுடைய காரண அறிவை கடந்திருப்பவர்னு அர்த்தம். சரியா? அவர் நேபாளத்தில் ஒரு நும்பினிங்கிற ஒரு இடத்துல மே மாதத்தில் பிறந்தார். இவர் பிறந்த அன்னைக்கு பௌர்ணமி. அவருக்கு அம்மாவோட பேர் மாயா. அவர் பிறந்த சந்தோஷத்தில் எல்லாரும் இருக்கும்போது ஒரு யோகி வந்தார். அந்த யோகி என்ன சொன்னார்னா, கௌதமன் ஒரு சிறந்த பேரரசனாகவோ இல்லைன்னா ஒரு மகத்தான துறவியாகவோ தான் வருவான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கௌதம புத்தரோட அப்பாவுக்கு ஒரே வருத்தமாக இருந்துச்சு. எப்படியாவது இதை தடுக்கணும்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருந்தார். அவர் பிறந்து 7வது நாள்லேயே அவரோட அம்மா இறந்துட்டாங்க. சரியா? அம்மா இறந்ததும் அவரை சிற்றன்னை மகா பிரஜாபதி கௌதமி தான் வளர்த்துட்டு வந்தாங்க. சரியா? அவரோட அப்பாவுக்கு அவர் துறவி ஆகக்கூடாது, எப்படியாவது பேரரசனாக தான் ஆகணும் தன்னுடைய பிள்ளைன்னு சொல்லி அவர் நிறைய முயற்சிகள் எடுத்தார். அவர் துன்பங்களை சந்தித்தா மனசு மாறி அவர் துறவி ஆயிடுவாருன்னு சொல்லி அவருக்கு துன்பமே வராத மாதிரி உணவு, உடை, உல்லாசம் எல்லா சந்தோஷத்தோடு அவரை ஒரு அரண்மனைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டு வந்தார். அவருக்கு 19 வயசு ஆகும்போது அவர் ஒரு அழகான பெண்ணை, யசோதரை அவங்களோட பேர், அவரை மணமுடித்து வச்சாங்க. திருமணம் முடிஞ்ச பிறகு அவர் அரண்மனைக்குள்ளே எந்த கஷ்டமும் இல்லாத மாதிரி இப்போவும் அப்படியே தான் வாழ்ந்துட்டு வந்தார். ஒரு நாள் கௌதம புத்தர் ஒரு தேரோட்டிக்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு நகர்வலம் கூட்டிகிட்டு போகணும் என்னை நகர்வலம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். அப்படி நகர்வலம் போகும்போது ஒரு வயசான ஒருவரை பார்க்குறாரு. அதுவரை அவர் வயசானவரையே பார்த்தது கிடையாது கௌதம புத்தர். கௌதம புத்தர் அவருடைய தேரோட்டிக்கிட்ட கேட்குறாரு, இவருக்கு என்ன ஆச்சுன்னு. உன்னை தேரோட்டி சொல்கிறாரு, அவர் வயதானவர். இப்போ கௌதம புத்தர் கேட்குறாரு, இது எப்படி நடக்கும்னு கேட்குறாரு. அதுக்கு தேரோட்டி, எல்லோருக்கும் முதுமை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கௌதம புத்தர் அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்போ அவர் இளைஞராக தான் அவருக்கு தெரிகிறாரு. அப்போ அவர் நினைக்கிறார், நமக்கும் இப்படி ஆகுமோ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தேரோட்டி சொல்கிறாரு, ஆமாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் இப்படி ஆகும் அப்படின்னு சொன்னார். அடுத்து திருப்பி நகர்வலம் போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் நடக்க முடியாமல் இருக்கார். அதை பார்த்தோன்னே தேரோட்டிக்கிட்ட சொல்கிறாரு, நிப்பாட்டுன்னு சொல்கிறாரு. உடனே இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. உடனே தேரோட்டி சொல்கிறாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. இப்போ புத்தர் கேட்குறாரு, உடம்பு சரியில்லைன்னா என்னன்னு கேட்குறாரு. உடனே சொல்கிறாங்க, சில சமயம் இப்படி இருக்கும், எல்லாருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு. உடனே புத்தர் கேட்குறாரு, எனக்கும் இப்படி ஆகுமா, நான் ஒரு இளவரசன், எனக்கு கூடவா இப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு. பிறகு புத்தர் சொல்கிறாரு, இப்படி இல்லாமல் நடக்கும் மனுஷங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவர் தனக்குள்ளேயே அவர் சிந்திச்சுட்டே இருக்கார். பல குழப்பங்கள் அவருக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அப்படி போயிட்டே இருக்காங்க. அடுத்து கடைசியாக ஒரு ஆள் இறந்து போகிறாரு. அவருக்கு ஒரு இறுதி யாத்திரை நடக்கு. அங்கே அதை பார்க்குறாரு. பார்த்ததும் திருப்பி தேரோட்டிகிட்ட கேட்டார், இவருக்கு என்ன ஆச்சுன்னு. அப்போவும் தேரோட்டி சொல்கிறாரு, இது இறுதி ஊர்வலம் நடக்குது, எல்லாருக்கும் ஒரு முடிவு வரும், முதுமை வரும், எல்லாரும் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் மனசுக்குள்ளே நினைக்காரு, நம்ம இவ்வளோ நாள் எந்த கஷ்டமே இல்லாமல் வாழ்ந்திருக்கோம். இப்போ மனித உடல் இப்படி தானே நோய்வாய்ப்படும், முதுமையடையும், இறந்து போகும்னா அப்படின்னு அவருக்குள்ளே அவர் யோசிச்சுட்டே இருக்கார். அப்படி ஒரு 1.5 வருஷம் அப்படி அவர் யோசிச்சுட்டே இருக்கார், மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கார். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது, அழகான ஒரு ஆண் குழந்தை. அவருக்கு என்னென்னா, இந்த யோசனைகள் இருக்கும்போது அவருக்கு குழந்தையும் மனைவியும் விட்டுட்டு போகவே முடியலை. அப்புறம் குழந்தைக்கு 1.5 வயசு ஆகும்போது அவர் நினைக்கிறாரு, இதுக்கு மேலே முடியாது, அவரால் பொறுத்துக்க முடியலை. அவர் சொல்கிறார், நம்ம நினைக்கிறாரு நம்ம அரண்மனை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அரண்மனை விட்டுட்டு போயிட்டார். வாழ்க்கையின் தேடலை நோக்கி போயிட்டார். மனித வாழ்க்கைனா என்ன, அந்த ஒரு தேடலை நோக்கி அவர் போயிட்டார். அப்புறம் அவர் யோகா பற்றி நிறைய கற்றுக்கிட்டாரு. யோகாவில் வர சமாதி நிலை பற்றியும் நிறைய கற்றுக்கிட்டாரு. ஆனாலும் அவருக்கு திருப்தி இல்லவே இல்லை. பிறகு அவர் சமணாக்கள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க எப்படின்னா, சமணாக்கள்னால் யாருக்கிட்டையுமே எனக்கு பசி, சாப்பாடு தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க நடந்து. மக்கள் யாராவது அவங்கள பார்த்தா அவங்க இருக்க இடத்துல போய் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி அவர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அப்படி நடந்துகிட்டே இருக்கிறாரு. ஆனால் இவர் அப்படி எங்கேயுமே தங்கல்ல, நடந்துகிட்டே இருக்கிறாரு. அதனால அவருக்கு உடம்பெல்லாம் எலும்பும் தோலும் ஆயிடுச்சு. ஒழுங்காக சாப்பிடாத,
எலும்பும் தோலும் ஆயிடுச்சு. அப்புறம் இவருக்கு 5 சீடர்கள் வந்து கிடைக்கிறாங்க. எங்கே வச்சு கிடைக்கிறாங்கன்னா, வாரணாசி அருகில் சாரநாத்துங்கிற இடத்துல வச்சு இவர் ஒரு 5 சீடர்கள் அவர் கூட சேர்த்துக்கிட்டாரு. அதில் ஒரு சீடர் வந்து யாழ் இசைக்கலைஞர். அவர் இந்த யாழ் பற்றி எல்லாம் கிளியராக நுணுக்கமாக அவருக்கு சொல்கிறாரு. அதில் சொல்கிறாரு, நாணை வந்து இழுத்து கட்டுனா அது அருந்துரும், லூஸாக கட்டுனா அதுலேருந்து இசை வராதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் யோசிக்கிறாரு புத்தர், இப்படியே நம்ம இருந்தால் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி சாப்பிடாது இப்படியே நம்ம போயிட்டு இருந்தால் நம்மளோட தேடலை நோக்கி போகாமல் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, நிரஞ்சனான்னு ஒரு நதி இருக்குது, அந்த நதி பக்கத்தில் நின்று யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ அந்த ஆற்றுக்குள்ளே பாதி அளவு போகிறாரு. பாதி அளவுக்கு மேலே அவருக்கு போக முடியலை, அவருக்கு உடம்புல தெம்பு இல்லை, போக முடியலை. அப்போ அவர் சிந்திச்சிட்டே இருக்கார், வாழ்க்கை இது போல் போயிட்டே இருக்கும், இப்படி தான் இருக்குமோ எல்லாம் அப்படின்னு அவர் சிந்திச்சுட்டே இருக்காரு. சிந்திச்சு முடிச்ச அப்புறம் அவருக்கு ஒன்று தோணுது, எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது, எல்லா சக்தியும் நமக்குள்ளே தான் இருக்குது, நம்ம வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தேடலை நோக்கி அந்த சக்தி அவருக்கு ஒரு சக்தி கிடைக்கிது. அதை யோசிச்சு முடிவில் அந்த சக்தியால் அவர் ஆற்றை கடந்து போயிட்டார். ஆற்றை கடந்து போய் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துட்டார். அந்த மரத்தடியில் உட்காந்து ஒரு பௌர்ணமி இரவு அந்த மரத்தடியில் போய் உட்கார்றாரு. அந்த மரம் தான் போதி மரம். சரியா? அப்போ அவர் நினைக்கிறாரு, தன்னுடைய இறப்பின் தன்மையை நம்ம கண்டிப்பாக உணரணும், இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இறந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதில் உட்காந்து சிந்தனையில் இருக்கார். நிறைய நேரம் சிந்திச்சுட்டே இருக்கார். அந்த சிந்தனை முடிவில் அவருக்கு ஞானம் கிடச்சிடுச்சு. ஞானம் கிடச்ச உடனே அவர் கண் விழிச்சிட்டு நினைக்காரு, இந்த ஞானத்துக்காக தானே நம்ம இவ்வளோ நாள் சாப்பிடாம அப்படியெல்லாம் இருந்தோம், இனி நம்ம நல்லதாட்டு சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. சீடர்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ சீடர்களுக்கு வந்து நம்ம ஞானத்தை நோக்கி இவர் கூட போகலான்னு நினச்சோம், அவர் இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு அது ஒரு ஏமாற்றம் போல் ஆயிட்டு. அப்போ சீடர்களும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. பிறகு ஒரு 45 வருஷங்கள் கழித்து பலரும் எல்லாருமே அந்த புத்தரோட வழிகளை பின்பற்றி வாழ்ந்து வந்தாங்க. இதுதான் புத்தருக்கு மரத்தடியில் ஞானம் கிடைச்சதோட கதை. தேங்க்யூ.